Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம கஷ்டம்னு நினைச்சு செய்யாம விட்ட பல விஷயங்களை எப்படி ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டைமும் சேவ் ஆகும், கூடவே உங்களோட பணமும் சூப்பரா மிச்சமாகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் அடிக்கடி மொக்கையாகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசரோட ஷார்ப்னஸ் தான். அதுவும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசர் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சீக்கிரத்துலேயே ஷார்ப்னஸ் குறைஞ்சிடும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி மொக்கையான சிசரை எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஷார்ப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். கிளாஸ் டம்ளரோட வளைவில் இந்த மாதிரி சிசரை வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். அந்த சிசரோட பிளேடு நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும். கிளாஸ் டம்ளரில் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த கிளாஸில் எதுவும் கீறல் விழுந்துருமோன்னெலாம் பயப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் கிளாஸ் டம்ளருக்கு எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி வாரம் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும், உங்கள் சிசரோட ஷார்ப்னஸ் குறையவே குறையாது. பாருங்கள், இப்போ நான் ஒரு பேப்பரை கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பேப்பர் கட் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வடிகட்டியோட ஹேண்டில் உடஞ்சிருச்சுன்னா அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சி தூக்கி போட்டுருவோம். இனிமேல் யாரும் தூக்கி போடாதீங்க. இது நம்ம எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1-2 இலை நம்மளோட பேசினில் விழுந்துரும். அது அந்த ஓட்டையில் போய் அடைச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த உடஞ்சி போன ஃபில்டரை வச்சு நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு இலை கூட வாஷ் பேஷனில் விழுகாது, எல்லாமே நமக்கு ஃபில்டர்லேயே தங்கிடும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்க ரொம்பவே ஒல்லியாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரே மாதத்தில் நல்லா வெயிட் போடும். ஒரு தட்டில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கோங்க. நிலக்கடலையை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் சிகப்பு அவல், ஒரு 8 பாதாம் பருப்பு, அதையும் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. 8 முந்திரி பருப்பு, 8 காஞ்ச திராட்சை. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் ஒரு சத்து மாவு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்க எல்லா பொருட்கள்லையும் லைட்டாக ஹீட் வர அளவுக்கு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாதாம், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையை லைட்டாக சூடு வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம சிகப்பு அவலையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கும்போது அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, சும்மா லைட்டாக சூடு வந்தால் மட்டும் போதும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட சத்து மாவு பவுடர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் 8 மாதத்துலேருந்து 3 வயசு வரையும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 மாதத்துலேயே குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆகிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு 15 நாள் வரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 15 நாளைக்கு தேவையான பவுடர் ரெடி பண்ணுற அளவு தான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஹெல்த்தியான சத்து மாவு பவுடரை வச்சு நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சத்தான கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சத்து மாவுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சத்து மாவு பவுடருக்கு 100-150 ml வரைக்கும் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணினதுக்கப்புறமா எந்த கட்டியும் வராமல் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 1 மினிட் மட்டும் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணினா போதும். இது நல்லாவே கட்டியாக மாறிடும். பாருங்கள், நம்மளோட கஞ்சி இப்போது நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம ஒரு செவ்வாழை பழம் ஆட் பண்ணிக்கலாம். செவ்வாழைக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பழத்தை இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டிங்கனாவே போதும், அது நல்லா மேஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா கஞ்சியையும் பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அந்த பழத்தோட ஸ்வீட்னஸே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை நல்லா கொலு கொலுன்னு ஆகிடும். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்.
இதை நீங்கள் 3 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 டம்ளர் பாலில் 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக வெல்லத்தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெய்லி கொடுத்துட்டு வரலாம். மறந்துடாதீங்க, இதை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி தீர தீர புதுசாக அரைச்சிக்கோங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இருக்க பழைய கருத்து போன வெள்ளி தங்க நகைகளை எப்படி நம்ம நிமிஷத்தில் ஒரே கிளாஸ் டீயை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கோல்டு ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் தான். இந்த தோடெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அதில் அழுக்கு போய் அதோட ஷைனிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் பேங்கிள்ஸ், செயின் இது எல்லாத்துலேயுமே அழுக்கு படிஞ்சிருக்கு. இந்த வெள்ளி கொடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு. இப்போ வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி காலையில் ப்ளைன் டீ போட்டேன். ப்ளைன் டீயை வடிகட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரில் லெஃப்ட் ஓவர் டீ தூள் இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வடிகட்டின டீ தூளை வந்து குப்பையில் கொட்டிட்டு அதை வாஷ் பண்ணிவிடுவோம். இனிமேல் யாரும் லெஃப்ட் ஓவர் டீ தூளை குப்பையில் போட்டுறாதீங்க. இதை வச்சு தான் நம்ம கோல்டன் சில்வர் ஜுவல்லரியை புதுசு மாதிரி க்ளீன் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் டீ போடுறதுக்காக 1.5 ஸ்பூன் டீ தூள் எடுத்திருந்தேன். ஸோ 1.5 ஸ்பூன் டீ தூளுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம 1 ஸ்பூன் வந்து ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக ஏதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் 1.5 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எடுத்திருக்க ஜுவல்ஸ்க்கு வந்து 1.5 கிளாஸே போதுமானது. இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அந்த டிகாஷன்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வைங்க, இல்லைனா அது நல்லா பொங்கி வழிஞ்சிரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம 2 பாத்திரத்தில் தான் ஃபில்டர் பண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம கோல்டையும் சில்வரையும் தனித்தனியாக தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு சில்வர் கொடி தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் நான் சில்வர் க்ளீன் பண்ணுற கிண்ணத்தில் கொஞ்சமான லிக்விடும் கோல்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கிட்டேன். இப்போது கோல்டு க்ளீன் பண்ணுற கிண்ணத்தில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்வர் க்ளீன் பண்ணுற கிண்ணத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக டூத் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் வந்து தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோல்டன் சில்வர் ஜுவல்லரிஸை 2 கிண்ணத்துலேயும் தனித்தனியாக போட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற விட்டுடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போது தண்ணியோட சூடும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சில்வர் ஜுவல்லரியை எடுத்து பார்க்கலாம். நம்ம ஊற வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியில் இருந்த கருப்பு எல்லாம் ஆல்மோஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த இடுக்கில் ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கு, கருப்பு கலர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் தேய்க்கும் போதே அந்த கொடியிலேருந்து நல்லாவே நுர வருது. தேவைப்பட்டால் நீங்கள் ஊற வச்ச லிக்விடை தொட்டு கூட ப்ரஷ்ஷை வச்சு ரப் பண்ணலாம். ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இந்த வெள்ளிக்கொடியை நம்ம நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளிக்கொடியில் ஒட்டிகிட்டு இருந்த சோப்பு நுர, அழுக்கு இதெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட வெள்ளிக்கொடி புதுசு மாதிரி எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். எவ்வளோ கருப்பாக இருந்த வெள்ளிக்கொடி இப்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம கோல்டு ஜுவல்ஸையும் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு இடுக்கில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அது அந்த கோல்டுக்கு ஒரு அடிஷ்னலான எல்லோ கலர் ஷைன் கொடுக்கும். ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அது புதுசு மாதிரி இருக்கும். இப்போ நான் எல்லா கோல்டு ஜுவல்ஸையும் நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு அந்த ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட ஜுவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். தோடெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஷைனிங்கே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து புது தோடு மாதிரி நல்லாவே ஷைனிங்காக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் டீ தூள் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான டீ தூளை தண்ணியில் போட்டு டிகாஷன் எடுத்து கூட க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சாண்ட்விச் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் நான் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க.
வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக துருவிய முட்டைக்கோஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சமாக தக்காளியையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளிக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம 3/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சாண்ட்விச்சோட வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் ஷீட்டை வச்சு தான் சாண்ட்விச் செய்ய போகிறேன். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நான் போன வாட்டி ஸ்வீட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணின அதே ஷீட் தான். இதில் தான் இப்போ நான் சாண்ட்விச் செய்ய போகிறேன். ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் ஷீட்டை பேனுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ப்ரௌன் ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு மேலே திரும்பவும் இன்னொரு ப்ரெட்டை வச்சுக்கலாம். ப்ரெட் வந்து ஈவனாக டோஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக இப்போ நான் இந்த ப்ரெட்டு மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி வெயிட் வைக்க போகிறேன். இப்போது 2 மினிட்ஸ் அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணியை எடுத்துட்டு திரும்பவும் ப்ரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சாண்ட்விச்காக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது மேலே வெயிட் வச்சிங்கன்னா அந்த ப்ரெட்டில் வந்து ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக டோஸ்ட் ஆகும். நீங்கள் வேணும்னா குக்கிங் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டோஸ்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் ஷீட் வச்சு சாண்ட்விச் ரெடி பண்ணினதுனால நம்ம பாத்திரத்துலேயும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டவே இல்லை. ஸோ நம்ம சும்மா தண்ணியில் அலசி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போது இந்த சாண்ட்விச் ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்படி நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். பேக் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி யூனிராப்ஸ் தான். இந்த யூனிராப்ஸ் பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக், எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. இதில் நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸை வச்சு பேக் பண்ணும்போது உங்கள் ஃபுட்டோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபுட் ஐட்டமை ஹீட் பண்ணணுன்னு நினச்சா கூட இதே யூனிராப்பில் வச்சு நீங்கள் டைரெக்டாக ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் ஃபாயில் பார்த்திங்கன்னா 100% வந்து மக்கும் தன்மை கொண்டது. ஸோ அதனால் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்பவே நீட்டாக நம்ம சாண்ட்விட்சை ஆடி எக்கோ பேக்கோட யூனிராப்ஸ் வச்சு பேக் பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கும் இந்த ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் ஷீட்டும் ஆடி யூனிராப்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது யூஸ்ஃபுல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். Thank you all so much for watching. அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, Assalamu alaikum.